சும்மா இருக்க மாட்டியா? அப்ப இருந்து மூண்டிக்கிட்டு கிடப்பா. டேய் மாப்பிள்ள, அவன் முதுகுல ஏற 2 சாத்துடா. மூண்டிக்கிட்டு கிடக்கான் அப்ப இருந்து. டேய் இங்க பாருடா, வாய மூடிக்கிட்டு அமைதியாவா, இல்லைன்னா 2 அடி விட்டு போடுவேன். டேய் என்னையவே நீ அடிக்கிறியா? பாவம் சொல்லி உன்னை அடிக்காம கூட்டிட்டு போனா ஏன் மூக்கிலேயே குத்து விட்டுறியா? உன்னைய எதுக்கு உன்னை கடத்திட்டு போயின்னு கேக்குறியா? ஏய் உன்னை கடத்திட்டு வர்ற எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்கடா, அதான் கடத்திக்கிட்டு போறோம். இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டா, வாயை மூடிக்கிட்டு எந்த சலம்பலம் பண்ணாம அமைதியாவா. என்னைய கடத்திட்டு வர சொன்னாங்களா? நான் என்ன பண்ணனேன்? நான் ஒரு ஈயர்முக்கு கூட துரோகம் பண்ண மாட்டேனே. என்னை யார் கடத்திட்டு வர சொல்லிருப்பா? டேய் முன்னான்னு வண்டியை ஓட்டாமா அடிச்சு விரட்டி போடா. சரி. என்னது வண்டியில யாரோ ஒரு பையல கடத்திட்டு போற மாதிரி இருக்கு. இந்த பையல நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. பழனிசாமி அண்ணன் அவங்க மையன் மாணிக்கம் மாதிரில இருக்கு. ஐயோ மாணிக்கம் மாணிக்கம் மாணிக்கம். டேய் வெரசா ஓட்டுன்னு சொல்றேங்க. வசந்தி அக்கா, உன் வீட்டுக்கார்கிட்ட போன் போட்டு கேட்டியா? உங்க வீட்டுக்கார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா? போன் பண்ணி கேட்டேன்டி, அவங்க அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களாம். ஆனா போலீஸ்காரங்க தான் மும்மரமா வேலை பார்க்க மாட்டாங்களா. அவங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து கிடக்கு. அதெல்லாம் பார்த்துட்டேன், இத பாப்பாவுன்னு சொல்லிட்டாங்களாடி. நல்ல வேலைக்கு போலீஸ்காரங்க தேடி தருவாங்கன்னு நம்ம வீட்லயே இருந்திருந்தா எந்நேரம் என்ன ஆகிறது? நல்ல வேலைக்கு நம்ம பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தானே, எப்படியாவது மாணிக்க தம்பியை கண்டு முடிச்சிடலாம். என்ன இப்படி முழுகான்னு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குடும்பமே அல்லாடிக்கிட்டு இருக்குனே. அந்த டோப்பா மண்டை வச்சிருக்காங்கல்ல, அவங்க மைனை யாரோ கடத்திட்டாங்கன்னே. சீக்கிரமா ஓட்டுங்கண்ணே. ஏமா நானும் 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் அடிச்சு வரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எல்லாம் ஓட்ட முடியாது. இதுக்கு மேல வேகமா போகணும்னா ஹெலிகாப்டர்ல தான் போக முடியும். நம்ம புள்ள மாணிக்கத்துக்கு ஒண்ணு ஆகாது. கடவுள் நம்ம பக்கம் தாண்டி தொடங்கி இருப்பாரு. நீனே முடியாதவ அழுது அழுது ஏதாச்சும் பெருசா இழுத்து விட்டுறாங்கடி. இப்படி வண்டியில ஏறி உட்கார்ந்ததுல இருந்து ஒப்பாரியா வச்சுக்கிட்டு வாரீங்க. வண்டிய வரசா ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்கன்னு சொல்றீங்க. ஆனா எங்க போகணும்னு சொல்ல மாட்டீங்க. எங்கம்மா போக? நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். நாங்களே மன உளைச்சல் வந்துகிட்டு இருக்கோம், ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஊதாமுடிக்கார விட்டு மயனை கடத்திட்டாங்கயா. அவங்க மயனை தேடித்தே நாங்க போய்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருயா. நாங்க எங்க நிப்பாட்டு சொல்றோமோ அங்க மட்டும் நிப்பாட்டு. அம்மா இது ஒன்றே ரோடுமா, இதுக்கப்புறம் ரோடுயா இல்லம்மா. இப்படியே போனா காட்டுக்குள்ள ஒரு கோயில் தாமா இருக்கு. கோயில் தான் இருக்கா? அம்மா இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த கோயிலுக்கு தாமா போகணும். கோயிலுக்கு வந்து எங்களை எல்லாம் விட்டதா?
என்ன ராணியக்கா கோவில் தான் வருதுன்னு சொல்றாரு? என்னன்னு தெரியலையே. ஆமாமா, அந்த கோயில தாண்டி கடல் தாமா இருக்கு. அந்த சைடு ரோடும் இல்ல, மண்ணு இல்ல, தண்ணிவே இருக்கு. வேணும்னா வண்டியை தண்ணிக்குள்ள விடவா? ஏய் பாட்டிமா, நீங்களும் மொட்டையத்தான் இருக்கீங்க. சும்மா இருங்க. மொட்டையும் சேர்ந்துச்சான் முருங்கை மரத்துல ஏறிச்சான் கதையால சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே, இந்த சைடு ரோடும் இல்ல பாதையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கோயில் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கோயிலுக்கே விடுங்கண்ணே. மணி வேற ஒன்னாக போகுது, வயிறு வேற கப 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 கபன்னு சொல்லிக்கிட்டு இருக்குண்ணே. கோயில்ல அன்னதானம் போடுவாங்க, இல்லைன்னா காது குத்து கல்யாணம் இல்லைன்னு இருந்துச்சுன்னா கறி விருந்தே போடுவாங்கண்ணே. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரோஜாக்கா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கூட வரவு பூரா பாடி பில்டர் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மொட்டாச்சிக்கு சுகரு, உங்க வீட்டுக்காருக்கு பிரஷரு, ராணியக்காக்கு லோ பிபி. இந்த வசந்தி அக்கா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலைன்னா அதுவாவே இருக்காது, லப 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 லபன்னு கத்தும். உங்க எல்லாரும் நன்மையும் கருதிதாங்க கோயிலுக்கு விட சொன்னேன். சீக்கிரமா இந்த கோயிலுக்கு விடுங்கண்ணே வண்டிய. சரிமா. ஆமா கருப்பாயி சார், நீங்க எங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட நாங்க வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்துட்டோம் சார். இந்த நீங்க சொன்ன மாதிரியே இந்த பையில நாங்க கடத்திட்டு வந்துட்டோம். நீங்க கடத்திட்டு வர சொன்னதா? ஏய், அந்த தம்பி வாயில என்னடா ஒட்டி வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை எடுங்கடா. என்னது, வாயில ஒட்டி இருக்கிற பிளாஸ்டரை எடுக்கவா? சார், இவன் சாதாரண பட்ட ஆள்லாம் கிடையாது சார். லப்ப 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 லப்பலும் கத்திக்கிட்டே இருக்கான். ரோட்ல உள்ள பூரா திரும்பி எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வாயில பிளாஸ்டரை ஒட்டணும். பிளாஸ்டரை ஒட்டினா மட்டும் சும்மா இருந்தா எங்களுக்கு என்ன டார்ச்சர் பண்ணா தெரியுமா? ஆமா சார், நாங்க கையிலையும் கட்டி கூட்டிட்டு வந்துருக்கணும். எங்களுக்கு என்ன பூச போட்டோம் தெரியுமா? என்னது, உங்களை அடிச்சானா? ஆமா சார், எங்களுக்கு என்னமா அடிக்கிறான். நாங்க சும்மா விடுவோமா? நாங்களும் 4 சாப்பிட்டு சாப்பிட்டுதான் சார் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னது மருமகனா? என்னது, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவங்க எதுக்கு என்னைய கடத்திட்டு வர சொன்னாங்க? எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. ஏமா, நாங்க அடியாடுமா? நீங்க கூட்டிட்டு வர சொன்னவன ஒழுங்கான முறையில தான் நாங்களும் கூட்டிட்டு வரலாம்னு இருந்தோம். எங்களையும் அடிச்சா நாங்க சும்மா விடுவோமாமா? சரி, எப்படியோ பத்திரமா இந்த தம்பியை கூட்டிட்டு வந்தீங்க, அது வரைக்கும் போதும். இந்தாங்க, இந்த தம்பியை பிடிக்க. நீங்க சொன்ன மாதிரியே கடத்திட்டு வந்து கொடுத்தாச்சு. எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை சீக்கிரமா செட்டில்மெண்ட் பண்ணுங்க. இங்க பாருப்பா, இன்னும் வேலை முடியல. வேலை முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு காசை தாரேன். நீங்க கோயிலுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் அந்த தம்பி வாயில ஒட்டி இருக்கிற பிளாஸ்டரை எடுங்க. ஓகே சார். சரி, நீங்க வெளியில நின்றுகிட்டு இருங்க. சரி சார். என்ன எதுக்கு கடத்திட்டு வர சொன்னீங்க? தம்பி, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் தம்பி, அதான் உன்னைய கடத்திட்டு வர சொன்னோம். என்னது, எனக்கு இன்னைக்கு கல்யாணமா? ஆமா தம்பி, அதான் 2 மாசத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்தேன்ல, உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? அது வந்து என்னப்பா, பத்திரிக்கை கொடுத்தது தெரியும் தானே? அது தெரியும். ஆனா இங்க இப்படி கடத்திட்டு வந்து கல்யாணம் முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க பாருப்பா, அன்னைக்கு பொண்ணு வாக்க வந்ததுல பொண்ணை புடிச்சிருக்குன்னு நீ தான் சொன்ன. நான் தான் சொன்னேன். ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்கலையே. அதான பொண்ணு பார்க்க வந்த லெக்கில பொண்ணை பிடிக்குதுன்னு தலையாட்டிட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பின்னாடி இப்ப கல்யாணமா அப்படி இப்படின்னு எடுக்கிட்டு இருக்க. கருப்பாயி, மணி ஆகிக்கிட்டு இருக்கு, நல்ல நேரம் போகுது பாரு. பொண்ணை கூப்பிடு. இங்க பாருங்க, இந்த லெக்கில எங்க அம்மா அப்பாவும் இல்ல, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் வேணாம். என்னது, கல்யாணம் வேணாமா? இங்க பாரு தம்பி, எங்க ஊருக்காரங்க முன்னாடியே நீ பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. கட்டிக்கலாம் மாத்தியாச்சு. இப்ப கல்யாணம் வேணாம், காட்சி வேணாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் தம்பி. அப்புறம் கம்பி என்ன வேண்டியதான் இருக்கும். எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா? அங்க போய் நில்லுன்னு சொன்னேன். தம்பி, காலிய வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல கட்டு.
பாருப்பா, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரமா வாங்கி கட்டு. எங்க அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க. அவங்க என் கல்யாணத்தை பார்க்க கொடுப்பன இல்லாம போயிருச்சு. எங்க அம்மா எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஆனா பாருங்க மாப்பிள்ள, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமா தாலியை கட்டுங்க. பாருப்பா மாப்பிள்ள தம்பி, உன்னோட அம்மா அப்பா இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீல, பாரு உங்க குடும்பத்தாரு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாப்பா. அம்மா